அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷபராசியில் இருக்காரு, புதன் சிம்மத்தில் இருக்காரு. இந்த 5ஆம் தேதி வக்ரகதி அடைந்து கடகத்தில் இருப்பதால் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் சிம்ம வீட்டில் இருக்காரு, கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பதால் மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிப்பதால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் 12 ராசி காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய நவகிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகரித்து பணம் பற்றாக்குறை ஏற்படும். அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு இருக்கும். சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக இருக்கின்றது. வியாபாரம் விருத்தி அடையும். செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. அரசாங்க வேலையில் எச்சரிக்கையாக இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். புதன் 5 4ஆம் வீட்டில் இருக்காரு. சுபகாரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய நண்பர்களுடன் பழகும்போது எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தினால் பாதிக்கப்பட்டு மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். உறவினர்களால் இருந்த மனத்தாக்கல் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் அனுகூலமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க. குடும்பத்தில் குழப்பநிலை நிலவும். கவலையால் உடல் நலம் பாதிக்கப்படும். புதன் 4 3ஆம் வீட்டில் இருக்காரு. பெண்களால் பண வரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொள்வார்கள். நண்பர்களாக மாறுவாங்க. வெளிவட்டாரங்களில் மனதுக்கு பிடித்த மங்கையிடம் நீங்கள் காதல செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையிடத்தில் கவனமாக இருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. செலவுகள் செய்யாதீங்க. அனாவசியமான கோபத்தின் மூலம் விரோதம் அதிகரிக்கும். மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்கள். கடன் தொல்லை அதிகரிக்கும். சந்திரனின் நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். மனைவி மக்களிடம் ஆதரவு மனதிற்கு நிம்மதியை தரும். ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்காரு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். உறவினர்கள் பேணுவதில் அக்கறை காட்டுங்கள். தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம். சந்திரனின் இடமாற்றங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை தரும். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும். விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும். புதன் 2 1ஆம் வீட்டில் இருக்காரு. கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருங்கள். மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கு. குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலில் ஏற்றமான பலன்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யும் அப்படின்னே சொல்லப்படுது. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. துணிவுடன் காரியங்களை நீங்கள் இறங்கினார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. பணத்தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கும். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அக்கறையோடு தங்க நகைகளை வாங்குவீங்க. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உரிய நேரத்தில் உங்களுக்கு
பண உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கடன் தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும். பண வரவு அதிகரிக்கும். குரு 10ஆம் வீட்டில் இருக்காரு. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உதவி செய்வாங்க. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் எதிர்பாராத லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறப்பாக நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாராத இடங்களில் உதவி கிடைக்க தாமதம் ஆகலாம். புது நண்பர்களால் உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான ஒரு மாற்றம் ஏற்படும். ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. தீயவர்களின் நட்பை கைவிடுங்கள். பணம் விரயமும் வீண் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. அனாவசியமான செலவு அதிகரிக்கும். பண தட்டுப்பாடு உண்டாகலாம். துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. காரிய தடைகள் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் முறியடித்து தடைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்களும் விரோதியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் உண்டாகும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்லைன் சூதாட்டங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்துல இருக்காரு. சகோதரனின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். அனாவசியமான அலைச்சல் மன நிம்மதி கெடுக்கக்கூடியதாக இருக்கு. சந்திர பகவான் தொழிலுக்கு உதவியாக இருப்பார். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காரு. புதிய வாகனங்களை வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. தள்ளி போன திருமணம் ஏற்பட கைகூடி வரக்கூடியதாக இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை அபிவிருத்தி உண்டாகும். சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. விரோதிகள் வீண் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடியதாக சொல்லப்படுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்கள். சூரியன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களால் சில நாட்கள் விலகுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மேலதிகாரிகள் அனுசரணையாக நட்பாங்க. மருத்துவ செலவுகள் கைமீறி போகும். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. கை நழுவ விடாதீங்க. எனவே எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்துல இருக்காரு. சகோதர சகோதரிகளால் பண விரயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் குறிப்பிட்ட சில இடத்துல குடும்பத்தில் உள்ளவர்களுடன் புரிந்து கொள்ள மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் வம்புகள் ஏற்படலாம். வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போட்டு விடாதீங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. விரோதமாக இருந்தவர்கள் நட்பு பாராட்டி உங்களிடம் நல்ல காரியங்களுக்காக செய்வாங்க. பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. உயர்வு உண்டாகும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. பிறர் தயவை நாட வேண்டி இருக்கும் அவசியம் அது இருக்காது. இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது ரொம்பவே நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. புதிய தொழில் தொடங்க முயற்சி கொண்டிருப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. அலுவலக சுமை அதிகரித்தாலும் அதற்கான பலனை நீங்கள் பெறுவீங்க. ஆன்லைன் வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உரிய காலத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.